இனிமேல் இவங்க தான் கிங் மேக்கர்ஸ்னு ஜோதிட கிரகங்கள் கணக்கு போட்டு முடிச்சாச்சு. பிரபல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் தலைகீழா திருப்பக்கூடிய சில அதிரடியான கணிப்புகளை உடைச்சிருக்காரு. அதுவும் சட்டம் ஒழுங்கு, என்கவுண்டர், டெல்லி பதவி மாற்றம்னு அதிர்ச்சியூட்டும் பல விஷயங்களை ஜாதக கட்டங்களை வச்சு கணிச்சிருக்காரு. கிரகங்களோட இந்த ஆட்டம் யாரு உச்சத்துல உட்கார வைக்க போகுது, யாருக்கு சறுக்கலை தரப்போகுது? விஜய் ஜாதகத்துல 2034 வரைக்கும் சுக்கிர திசை இருக்கிறதுனால அரசியல்ல அவர் நீண்ட காலத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பாரு அப்படின்னு பிரபல ஜோதிடர் ஷெல்வி கணிச்சிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை விரைவில் மத்திய அமைச்சராகும் யோகம் இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசியல் காலத்துல தற்போதைய ஹாட் டாபிக் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தேர்தல் செயல்பாடுகளும் அதோட எதிர்காலமும் தான். பல அரசியல் விமர்சகர்கள் விவாதித்து வரும் நிலையில பிரபல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி ஆதன் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல விஜய், உதயநிதி மற்றும் அண்ணாமலை ஆகியோரோட ஜாதகங்களை அலசி தமிழக அரசியலோட எதிர்காலம் குறித்து அதிரடியான பல கணிப்புகளை பகிர்ந்திருக்காரு. விஜயோட அரசியல் பிரவேசம் குறித்து பேசின ஜோதிடர் ஷெல்வி அவரோட ஜாதகத்துல பலமான நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நேரத்துல அவருக்கு ராகு புத்தி நடந்ததால யாரும் எதிர்பாராத வகையில ஒரு அண்டர் கரண்ட் வேலை செய்ததாக சொல்றாரு. பலரும் விஜய்க்கு 100 இடங்கள் கூட கிடைக்காது அப்படின்னு கணக்கு போட்டு கொண்டிருந்த வேளையில தாவேக்க 108 இடங்களை கைப்பற்றி சாதிச்சதே ஒரு சூறாவளி வெற்றி தான் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. ஆனாலும் தாவேக்க ஆட்சி அமைந்தாலும் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை விஜய் சில சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னும் கூட்டணி தர்மத்தை அவர் சரியாக கையாண்டால் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு கணிச்சிருக்காரு. விஜயோட நிர்வாக திறமை பற்றி கணித்த ஷெல்வி அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களைப் போல மிகவும் கண்டிப்பான ஒரு தலைவராக உருவெடுப்பாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா சட்டம் ஒழுங்கு விவகாரம், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு போன்ற மிக முக்கியமான விஷயங்கள்ல விஜய் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்னு சொல்லியிருக்காரு. பொதுவா ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவரால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல சாதிக்க முடியாதுன்னு தான் பல அரசியல் விமர்சகர்கள் கணிப்பாங்க. ஆனா தாவேக்கவோட இந்த ஆரம்ப கட்ட தேர்தல் நகர்வுகளும் அவங்க கைப்பற்றின அந்த 108 இடங்களும் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே உற்று நோக்க வச்சிருக்கு. ஜோதிட ரீதியா கிரகங்கள் கொடுத்த பலம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் விஜய்க்கு அடுத்து வரப்போற காலம் சாதாரணமானதா இருக்காது. ஏன்னா அவர் உட்கார போற நாற்காலி சாதாரணமான நாற்காலி இல்ல. தேவைப்பட்டா குற்றவாளிகளுக்கு எதிராக என்கவுண்டர் போன்ற அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் தயங்க மாட்டாரு. அவரோட ஜாதகப்படி 2034 வருஷம் வரைக்கும் சுக்கிர திசை மற்றும் சூரிய திசை பலமாக இருக்கிறதுனால அரசியல்ல அவர் நீண்ட காலத்துக்கு அசைக்க முடியாத சக்தியாக நிலைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசியலோட எதிர்காலம் இனி விஜய், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை ஆகிய 3 இளம் தலைவர்களை சுத்தி தான் சுழலும் அப்படின்னும் ஷெல்வி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. விஜய் கடகராசி 7.5 சனியோட தாக்கத்தால ஆரோக்கியத்துல கவனம் தேவை அப்படின்னும் கட்சிக்காரர்களால தேவையற்ற சங்கடங்களும் கெட்ட பெயரும் வரலாம் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் ரிஷபராசி தசாபுத்தி மாற்றங்களால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும்னு, அண்ணாமலை கடகராசி விபரீத ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்துல மத்திய அமைச்சராகவோ அல்லது அதற்கு இணையான பெரிய பதவிகளையோ அடைவார்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசும்போது அதிமுக பொதுச் செயலாளரான இபிஎஸ்க்கு தற்போது நடக்கிற புதன் திசை காரணமாக சில அவமானங்களையும் அரசியல் ரீதியான சிக்கல்களையும் அவர் எதிர்கொள்ள நேரிடும்னு சொல்லியிருக்காரு. சீமான் பத்தி சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்காத வரைக்கும் தமிழக அரசியல்ல அவரால் பெரிய அளவிலான மாற்றத்தை அல்லது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் இனி கடகராசிக்காரர்களான விஜய், அண்ணாமலை மற்றும் ரிஷபராசிக்காரரான உதயநிதி ஸ்டாலின் ஆகிய மூவருக்கும் இடையேயான அனல் பறக்கும் போர்க்களமாக மாறப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தமிழக அரசியல் களம் இனி சாதாரணமாக இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இதுவரைக்கும் நாம பார்த்த பழைய அரசியல் கணக்குகள் எல்லாம் உடைஞ்சி புதிய இளம் தலைவர்களோட கைகளுக்குள்ள அதிகாரம் மாறப்போற ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தோட நுழைவாயில்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம்.
ஜாதக கட்டங்கள் சாதகமாக இருந்தால் கூட அதை தலைவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறாங்க, மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜோதிட செல்வியோட இந்த கணிப்புகளில் உங்களோட கருத்து என்ன? தமிழக அரசியலோட அடுத்த கிங் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.